வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்பி வெற்றிமுகன் பேசுகிறேன். திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகளை கடந்தோம். நம்பர் 1 பொசிஷனில் ரஜினிகாந்த் சார் இருக்கார். அவர் ஜாதகத்தில் அப்படி என்ன தான் இருக்குன்னு கிரகமண்டல அடிப்படையில் எளிமையாக ஆராய்வோம். ஜோதிட ரீதியில் கிரக சேர்க்கை, கிரக குறிகாட்டிகளை நம்ம சொன்னாலும் கூட இதெல்லாம் ஒரு பூர்வ புண்ணிய அமைப்புன்னு தான் சொல்ல முடியும். உயர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் 12 டிசம்பர் 1950ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் இரவு 11:49 PM பெங்களூரில் பிறந்திருக்காரு. ஐஎன்எம்ச கேபி. பிறக்கின்ற போது சந்திரமகாதச இருப்பு 7 வருடங்கள் 1 மாதம் 3 நாட்கள். சினிமா துறை, கலைத்துறை வெற்றிக்கு 5வது பாவ ஆதிக்கம் அதிமுக்கியம்னு பார்த்தோம். உயர் திரு ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்தில் 12 பாவ ஆரம்ப முனைகளும் 20 டிகிரியிலிருந்து 23 டிகிரி 20 நிமிடங்கள், அதாவது குருவுடைய மண்டலத்திலேயே அமைந்திருப்பதை காண முடியும். சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிற ரஜினிகாந்த் அவர்களுக்கு குரு 5வது பாவத்தை ஆளக்கூடியவர். 5வது பாவ ஆதிக்கம் இவருக்கு சினிமா துறையில், கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை குறிப்பிட்டு சொல்லணுன்னா இமாலய வெற்றியை தந்திருக்குன்னே சொல்லலாம். 12 பாவ ஆரம்ப முனைகளும் குருவுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் பெரியோரிடத்தில் பணிவு, இவருக்கு அதிர்ஷ்டம், குரு அருள் எல்லாமே இவருக்கு கிடைத்திருக்கு. குரு அனைத்து ராசியினருக்கும் 9வது பாவ காரகமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். சிம்ம லக்னத்திற்கு 5வது பாவத்தை ஆதிபத்தியம் வாயிலாகவும் 9வது பாவ காரக வாயிலாகவும் 5-9 பலன்களை மேம்படுத்தி தரக்கூடியவர். இவருடைய லக்ன ஆரம்ப முனையின் சப்லாடா குரு அமைவதை காண முடியும். குரு 5ஆம் இட அதிபதி. இதை அடிப்படையாக வைத்து இவர் கலைத்துறை சாதனையாளர்னு சொல்லிட முடியும். தொழிலை குறிக்கூடிய 10வது பாவ ஆரம்ப முனையோட சப்லாடா சுக்கிரன் வராரு. சுக்கிரன் 3-10க்கு அதிபதியாகி 4வது பாவமான தனுசு ராசியில் 04 டிகிரி 02 நிமிடங்கள் சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலே இருக்கார். இவருடைய ஜாதகத்தில் 4வது பாவ அதிபதியான செவ்வாய் 04 டிகிரி 48 நிமிடங்கள் 40 வினாடிகள் மகர ராசியில் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. இவருடைய கல்வி திரைப்படத்துறையை சார்ந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாள் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாணவர் ஆவார். உயர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராகு மகாதசையில் திரைப்பட வாய்ப்பு கிடைத்தது. ராகு இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சப்பில் அமைந்திருப்பதை காண முடியும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபப்பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்னாதிபதியான சூரியன் புதனுடைய மண்டலத்திலையும் கேதுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்கார். ராஜ யோகாதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்கார், ராகுடைய சப்ல இருக்கார். புதன் ராகுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். குரு லக்னாதிபதியான சூரியனுடைய மண்டலம் ஏறி இருக்கார். குரு தன்னுடைய சொந்த சப்லேயே இருக்கார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலே இருக்கார். சுக்கிரன் 3-10க்கு அதிபதி, தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருக்கார். சந்திரனுடைய சப்ல இருக்கார். 6-7 பாவங்களை ஆளக்கூடிய சனி சூரியனுடைய மண்டலம் இருக்கார். சனியுடைய சொந்த சப்லேயே இருக்கார். ராகு கேதுக்கள் கேதுவுடைய மண்டலமும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்காங்க. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல அமைப்பு சிறப்பாக அமைந்திருப்பதை காண முடியும். லக்னாதிபதியான சூரியன் புதனுடைய மண்டலம் இருக்கார். புதன் லாபாதிபதி. புதன் 2-11க்கு அதிபதியாகி ராகுடைய மண்டலம் இருக்கார். ராகு 7வது பாவத்தில் இருக்கார். சுக்கிரன் 3-10 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி தன்னுடைய சொந்த மண்டலத்திலே இருக்கார். அதனால் சினிமா துறையில் இவருக்கு இமாலய வெற்றி கிடைத்தது. கலைஞானி கமலஹாசன் ஜாதகத்திலையும் சுக்கிரன் சொந்த மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கலாம். பாக்கியாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி. சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்கார். சுக்கிரன் 3-10க்கு அதிபதி. கலைத்துறையான சினிமா துறையில் சாதனை செய்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு இவருக்கு ஏற்பட்டது. 5-8க்கு அதிபதியான குரு சூரியனுடைய மண்டலம் ஏறி இருக்கார். சூரியன் லக்னாதிபதி. லக்னாதிபதி சுய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். 12ஆம் பாவாதிபதியான சந்திரன் செவ்வாயுடைய மண்டலம் இருக்கார். செவ்வாய் 4-9க்கு அதிபதி, ராஜயோகாதிபதி. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 2-4-11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு.
சந்திரன் 5, 9, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 3, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 7, 8 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 5வது பாவாதிபதியாகி 4, 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 3, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 9, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 1, 4 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 1, 7, 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது லக்னம் 2, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 10 பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. உயர்திரு ரஜினிகாந்த் அவர்கள் ராகு மகா தசையில் புதன் புத்தியில் அபூர்வ ராகங்களில் கமிட் ஆனார். ராகு குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். ராகு 1, 3, 4, 7, 10 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். ராகுவுடைய சப்ளாடா சுக்கிரன் அமைவதை காண முடியும். சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பதையும் காண முடியும். ரஜினிகாந்த் அவருடைய முதல் தமிழ் திரைப்படமான அபூர்வ ராகங்கள் வெளியான நாள் 15 ஆகஸ்ட் 1975ஆம் ஆண்டு. ராகு தசை புதன் புத்தியில் வெளியானது. சாதாரண ஒரு சின்ன ரோலில் நடித்திருப்பார். சின்னஞ்சிறிய ரோலில் அறிமுகமான ரஜினிகாந்த் அவர்கள் 1980ஆம் ஆண்டு காலகட்டங்களில் கமலஹாசனை பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 இடத்தை பெற்றார். சூப்பர் ஹிட் படமான முரட்டுக்காலை வெளியான நாள் 20 டிசம்பர் 1980ஆம் ஆண்டு. ரஜினிகாந்துடைய மற்றொரு சூப்பர் ஹிட் படமான தங்கமகன் 4 நவம்பர் 1983ஆம் ஆண்டு குருதசை குருபுத்தியில் வெளியானது. குருமகா தசை 1983ஆம் ஆண்டு தொடங்கி 1999ஆம் ஆண்டு வரை அபரிமிதமான வளர்ச்சியை ரஜினிகாந்த் அடைந்தார். குரு இவருடைய 12 பாவ ஆரம்ப முனைகளையும் ஆள்வதோடு குரு சூரியனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். சூரியன் லக்னாதிபதி சுய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர். உயர்திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு 1999 முதல் 2018 வரைக்கும் சனி மகா தசை நடைபெற்றது. சனி மகா தசையிலையும் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டது. சனியும் சூரியனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். சூரியன் லக்னாதிபதி சுய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர். ரஜினிகாந்த் அவர்களுக்கு தற்போது நடப்பது புதன் மகா தசை. புதன் மகா தசையிலையும் நம்பர் 1 இடத்தை தக்க வச்சிருக்காரு. புதன் ராகுவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சபையும் அமைவதை காண முடியும். குருவருளும் திருவருளும் ஒருங்கே பெற்ற இவருடைய ஜாதகம் ஒரு அதிசயமான ஜாதகம்னு சொல்லலாம். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.